வெல்கம் டு அவர் சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூர்யாவோட 44th மூவி டைட்டில் டீசர். இது வந்து சூர்யாவோட கம்பேக் மூவி. போன மூவில சூர்யா சிறுத்தை வந்து சாப்பிடுச்சு. இந்த தடவை கார்த்திக் சுப்ராஜ் நல்லா குக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்ம டைரக்டா டீசருக்குள்ள போயிடுவோம். அதான் நல்லது. வீடியோ முடிச்ச அப்புறம் நிறைய பேச வேண்டியது பேசுறேன். உள்ள என்ன நிறைய இருக்குது. கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடித்தடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் இந்த நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்தேன். இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? வீடியோ பார்த்தாச்சுங்க. படம் பேர் மெட்ரோ. சம்மரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக டீசர் வந்து நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கார்த்திக் சுப்ராஜ் அவர் வேலை கரெக்டாக பார்த்துருக்காரு. இன்னொன்று எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம், ஒரு அவேர்னஸ் திங் மாதிரி தான். இந்த மாதத்தில் இந்த மாதிரி டைமில் மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும், அதாவது வின்டர் சீசனில் காய்ச்சல் எல்லாத்துக்கும் வரும். அது யாருமே அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஒன் டைம் காய்ச்சல் வந்துடுச்சு, அடுத்த நாள் சரியாயிடும் அப்படி நினச்சி விட்டுறாதீங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க பாருங்கள். காய்ச்சல் தலைவலி சேர்ந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்க பாருங்கள். இன்கேஸ் அப்படி பார்க்காம விட்டீங்கன்னா அந்த காய்ச்சல் பெரிய அளவுக்கு போய் உயிர் போகிறது, அதாவது உயிர் வழி ஆகிற அளவுக்கு நிலைமை ஆகுது. ஏன்னா நியூஸில் நிறையா புது நியூஸ் பார்க்குறேன். ஏகப்பட்ட காய்ச்சல் வருது டியூ டு வின்டர் சீசன். அதாவது இந்த வின்டர் சீசனில் காய்ச்சல் வர சகஜம் தான், ஆனால் உயிர் போகிற அளவுக்கு வருது. எங்கள் வீட்டிலே நிறைய பேருக்கு காய்ச்சல் தான். எனக்கே காய்ச்சல் தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஏதோ தெளிச்சியாக பேசுகிறேன். காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பாருங்கள். ஒரு அவேர்னஸ் தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த வீடியோ பற்றி என்ன சொல்லலாம்னா, சூர்யாவோட அடுத்த பிளாக் பஸ்டர் மூவி தான். அடுத்த பிளாக் பஸ்டர் மூவினா கங்குவா நான் சேர்க்கலை. கங்குவா நானும் பார்த்தேன். அதாவது கங்குவா வந்து சினிமாட்டிக் லெவலாக சூப்பராக இருக்குது. படம் கதைன்றது என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை, ஆனால் சினிமாட்டிக் லெவலில் சிறுத்தை நல்லா எடுத்துருக்காப்புல. சிறுத்தை சிவா இது வந்து கதைப்படி நல்லாயிருக்கும், டைரக்ஷன் படியும் நல்லாயிருக்கும். ஏன்னா எடுக்கிறது கார்த்திக் சுப்ராஜ், நல்லாவே மினியாப்பில் ரஜினியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபரன்ஸ் இருக்கும். இதுவே ஏதோ ரஜினியோட படம் தான். அதோட என்னது கெட்டப் அப்போல்லாம் நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ரஜினி வந்து மீசை நீளமாக வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ.
அதே மாதிரி அதே கெட்டப்பு சூர்யாவுக்கு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது, ரஜினி ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும் நான் நினைக்கிறேன். வேறு என்ன சொல்லணும்னா, இந்த வீடியோவில் நான் எப்பயும் போல தான் சொல்கிறது, எங்கள் அண்ணன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னன்னா எங்கள் அண்ணனே பார்க்க முடியலன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வருவான். ஏன்னா நானே எங்கள் அண்ணன் பார்க்கல, ஏன்னா வேலையை போயிட்டுருக்கான், பார்க்க முடியல. அடுத்த வீட்டில் எங்கள் அண்ணன் வருவான், சேர்ந்து ஒரு வீடியோ போடுறோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.